ஹலோ. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க சாப்டர் என்னன்னா ஸ்ட்ரைட் லைன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஸ்ட்ரைட் லைன்ல எக்ஸசைஸ் 3 போயிட்டு இருக்குது. இந்த எக்ஸசைஸ் 3ல லாஸ்ட் சம் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த லாஸ்ட் சம் வந்து எந்தெந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தா வந்துட்டு இட்ஸ் ஏ இன்டர்செப்ட் ஃபார்ம். அதாவது ஸ்ட்ரைட் லைன்ல இன்டர்செப்ட் ஃபார்ம் எப்படி இருக்கும், அதே மாதிரி இன்டர்செப்ட்ல ஃபார்ம் கொடுக்குற ஒரு லைன்ல இருந்து இன்னொரு ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் டிரா பண்ணா அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். கொஸ்டின்ஸ்க்கு போகலாம். If P is the length of perpendicular from the origin to the line whose intercepts on the x-axis are A and B. அது இப்போ வந்து ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, அந்த ஒரு லைன் இருக்கு, அந்த லைன் வந்துட்டு ஏ அண்ட் பி அப்படிங்கிற இடத்துல வந்து இன்டர்செப்ட் ஆகுது. அதாவது வந்து எக்ஸ்ல வந்துட்டு ஏ கமா ஜீரோனும் ஒய் ஆக்சிஸ்ல வந்து ஜீரோ கமா பிங்கிற பாயிண்ட்லயும் இன்டர்செக்ட் ஆகுது. அப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்றோம். அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கும் ஆரிஜின் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படிங்கறத வந்து பீம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டையும் பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு 1/p² = 1/a² + 1/b² கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த கொஸ்டின்ல நமக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பாயிண்ட் இருக்குது. என்ன பாயிண்ட் அப்படின்னா x1, y1 = 0, 0. அண்ட் தென் வந்து லைன் ஈக்குவேஷன் வந்து இன்டர்செப்ட் தான் கொடுத்துருக்காங்க ஏபின்னு. ஸோ அதோட ஜென்ரல் ஃபார்மேட் x/a + y/b = 1. ஆனா நமக்கு என்ன ஃபார்மேட்ல ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கணும் அப்படின்னா ax + by + c = 0. இந்த ஃபார்மேட்ல இருந்தாதான் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். ஸோ அதனால அதை வந்து இதுக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்றோம். ஸோ bx + ay = ab. அதாவது ஏபியால த்ரோட்டா மல்டிபிள் பண்றோம். மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இது கிடைக்குது. இதை அகைன் ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா bx + ay - ab அப்படின்னு கிடைக்குது. இதுல கேபிட்டல் ஏ என்னன்னு பார்த்தா ஸ்மால் பி, கேபிட்டல் பி என்னன்னு பார்த்தா ஸ்மால் ஏ, கேபிட்டல் சி என்னன்னு பார்த்தா -ab. ஓகே, இப்போ நமக்கு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யோசிக்கிறோம். டிஸ்டன்ஸ் that is the length of the perpendicular from a point to a line. அதனுடைய ஃபார்முலா என்னன்னா absolute value of capital A x1 plus capital B y1 plus capital C over square root of a² plus b². இங்க டிஸ்டன்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க, தட் இஸ் ஸ்மால் பின்னு கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் ஏ என்ன வச்சிருக்கோம் பி, x1 என்ன 0, கேபிட்டல் பி ஸ்மால் ஏ, y1 0, கேபிட்டல் சி -ab. So absolute value of b of 0 and a of 0 minus ab. கீழே பார்த்தோம்னா b² plus a². ஸோ மேலே சிம்பிளிஃபை பண்ணோம்னா negative absolute value of -ab over b² plus a². Then absolute value of a minus ab வந்து abன்னு வந்துடும், square root of b² plus a². ஸோ இப்போ p² ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா a² b² over b² plus a². இப்போ இதை ரெசிப்ரோகேட் பண்ணலாமா? 1/p² = b² plus a² over a² b². இப்போ இதை எப்படி எழுதலாம்? b² over a² b² plus a² divided by a² b². So b² b² cancel, so 1/a². இங்க a² cancel, 1/b². Hence என்ன தெரியுது? 1/p² அப்படிங்கிறது 1/a² plus 1/b² எழுதலாம். So this is the proof. Hence proof. ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன்டர்செப்ட் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் எப்படி இருக்குங்கிறத வச்சு அதை எழுதிட்டு அதை ax + by + c ஃபார்மேட்டில் மாற்றுறோம். ஆல்ரெடி நமக்கு 0.0,0 இருக்குது. ஸோ லென்த் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் ஃப்ரம் த பாயிண்ட் டு அ லைன் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், சிம்பிளிஃபை பண்ணுறோம், தென் p² கண்டுபிடிக்கணும், அப்புறம் அதை ரெசிப்ரோக்கல் பண்ணுறோம், நம்மளோட ப்ரூஃப் கிடச்சி. ஓகே, ஸோ அடுத்த வீடியோஸ்ல இருந்து அதில் இருக்கக்கூடிய மிஸ்செலேனியஸ் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். நியர்லி 23 சம்ஸ் கிட்ட இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம 1 by 1 டீடைலாக பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.